குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் அந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதான அந்த மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்கிறத பாருங்க. குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும். மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடி ஆனாலும் அரசியல் பின்புலம் கொண்டவரானாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் ஆட்சியாகத்தான் திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது. போதைப்பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதை சட்டம் ஒழுங்கு குறித்த இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததா செமையான ஒரு வீடியோ. நம்மலாம் இப்போ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரீல்ஸ் பார்ப்போம்ல, ஆனால் மக்களுக்காக வேலை செய்கிறதுக்காக சென்னை மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் அப்படிங்கிறத நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கோம்ல, அந்த கவுன்சிலர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த கவுன்சிலர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சென்னை மாமன்ற கூட்டம் நடக்குது, யார் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, யார் யார் எப்படிலாம் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய கவுன்சிலர்கள் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, மீனை கழுவுறது எப்படி, மீன் தோல் உரிப்பது எப்படி, இப்படிங்கிற அந்த ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் மக்களே, நீங்களே பாருங்கள். நல்லா இருக்குல்ல? நம்ம கவுன்சிலர்ஸ் தான், வேறு யார்? எல்லோரும் சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்காங்க.